RKR சமையல் நாட்டு சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? டேஸ்டியான பருப்பு பொடி நம்ம எப்படி வீட்டில் செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி RKR சமையல் நாட்டு சமையலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம RKR சமையல் நாட்டு சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, நம்ம பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பருப்பு பொடி வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 1 மந்த் கெடாது. அப்புறம் ஒரு வீக்லி 3 டைம்னாச்சு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளைக்கு நம்ம குழம்பு வைக்கிற செலவை மிச்சப்படுத்தும். அதேமாரி சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஆந்திரா பெசல். ஓகே, வாங்க இது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஒரு கிளாஸில் மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். 1 கிளாஸ் எடுத்து அதில் ஆஃப் டம்ளர் நம்மளுக்கு இதில் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் வந்து நாம் ஒரு டீ குடிக்கிற கிளாஸ் மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நம்ம கம்மியாகவே செஞ்சுக்கலாம். ஓகே, அதில் வந்து ஒரு ½ டம்ளர் துவரம்பருப்பு வந்து நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்தாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது தவாவில் நம்ம துவரம்பருப்பு சேர்த்திட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாதுங்க, ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம இதை வறுத்து எடுக்கணும். பொறுமையாக நம்ம வறுத்து எடுக்கணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். நம்ம அதிகமாக தீ வச்சு எரிச்சோம்னா சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடும். ஆனால் வந்து அது வந்து நல்லா குக் ஆகிருக்காது, ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்காது. மேலே மட்டும் அப்படியே ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். அதே மாதிரி பொடி இறங்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால் வந்து லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொரு பருப்பும் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம்னாச்சும் எடுத்துக்கோங்க. இது வந்து பொறுமையாக செஞ்சு நம்ம 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து இதை பொறுமையாக தான் செஞ்சு எடுக்கணும். பாருங்கள், நான் சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்களால் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்க முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் இதை கருகவும் விட்டுறக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருகவும் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு தட்டத்தில் கொட்டிட்டு ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதை வாயில் போட்டு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்கணும் நல்லா சாப்பிட்றதுக்கு. அதை விட்டுட்டு வதக்குன்னு போச்சுன்னா அது வந்து பவுடர் வந்து நம்மளுக்கு பருப்பு பொடி கரெக்டாக வராது. இந்த மாதிரி கொட்டி நம்ம 1 நேரம் ஆற வச்சுட்டு அது வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு கிளாஸில் பாதி அளவு நம்ம துவரம் பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். அதே கிளாஸில் பாதி அளவு நம்ம கடலைப்பருப்பு இப்போ சேர்த்திருக்கோம். கடலைப்பருப்பு சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 4-5 பருப்பு விதமாக நம்ம சேர்த்தி செய்கிறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு லைட்டாக இப்போ வந்து நாம் ஒரு ½ டம்ளர் நம்ம கடல் பருப்பு சேர்த்திருக்கிறோம். இப்போ வந்து ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து நம்ம இப்போது உளுந்து சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு அது 2ஐயும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மிளகாய் வந்து ஒரு 6. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கரெக்டான காரம் எனக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து காரம் நல்லா நிறைய தேவைப்படுதுன்னா ஒரு 10 மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து எனக்கு மீடியமாக தான் காரம் தேவைப்படுது. அதனால நாங்கள் 5 மிளகாய் 6 மிளகாய் சேர்த்திருக்கிறேன். நல்லா காரம் சாப்பிட்றவங்க வந்து 10 மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கருவேப்பிலை, ஒரு 1/2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த பருப்பு வந்து 3/4 பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் நிறம் வந்து சேஞ்ச் ஆகிடும்.
வச்சு வதக்குங்க. பொறுமையாக செஞ்சால் தான் நம்மளுக்கு பருப்பு பொடி சூப்பரான பருப்பு பொடி கிடைக்கும். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. அந்த கருவேப்பிலை வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. நேரம் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சா உடஞ்சி போகுது பாருங்கள். கையில் வச்சு நசுக்குனா மொறுமொறுன்னு போகுது கிறிஸ்பியாக. அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம என்னென்னா ஒரு 1/4 ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 சொட்டு இருந்தால் கூட போதும். இப்போ வந்து 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு அதை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு வந்து நம்ம குழம்பு வைக்கும் போதே நல்லா ஆயில் விட்டு நல்லா வறுத்து தான் நம்ம சேர்த்துக்குவோம். இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர், அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், துவரம் பருப்பு 1/2 டம்ளர், கடலைப்பருப்பு 1/2 டம்ளர், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர், உளுந்து அது ஒரு 1/4 டம்ளர். இதெல்லாம் நம்மளுக்கு நான் சேர்த்து வறுத்து எடுத்துருக்கிறேன் ஒன்றா. ஓகே, இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. அடுத்தது வந்து நாம் கடலை, இது வந்து 1/4 டம்ளர். 1/4 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறதுனால நல்லா ஷைனிங் கொடுக்கும் பவுடருக்கு, பருப்பு பொடிக்கு. ஓகே, அதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு 2 சொட்டு நெய் விட்டு நாம் இப்போ பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி எடுத்து நாம் அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துருக்குறேங்க. இது வந்து ஒரு 6 பல் 7 பல் போட்டிருக்கேன். அதையும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூண்டு சேர்த்துறதுனால நல்லா பருப்பு பொடிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பருப்பு வாசனையோடு செஞ்சு, பூண்டு வாசனையோடு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஒன்றுன்னா. இப்போ வந்து நாம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நாம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம அந்த மாதிரி வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை இந்த மாதிரி தூள் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு சால்ட், பெருங்காயம் அடுத்தது நான் சேர்த்த போகிறேன். உங்களுக்கு வந்து தாராளமாக அதிகமாகவே சேர்த்திக்கலாம். நல்லா பெருங்காய வாசத்தோட சூப்பரான பருப்பு பொடி நம்மளுக்கு இப்போ ரெடியாக போகுது. அவ்வளோதாங்க, நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக கமகமன்னு நம்மளுக்கு சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் வேறு பொடியெல்லாம் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி அதிகமாக பொடி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு வைக்கிற பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆகிய சமையல் நட்டாசவனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாம் மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.